வீட்டுக்குள்ள தெய்வம் இருக்கு, தேடி வந்த தெய்வம் வீட்டுக்கு வீடு, உசிரெல்லாம் பெருதா வளவோல பெருதா வரவோல. ஆமா, இவர் பெரிய கேப்டன் விஜயகாந்த். அவர் கை காசை போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருக்காரு. நாய் ஃபேர்வெல் டேன்னு ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் கையில காசை கப்பி வாங்கிட்டு வந்து இவனே என்னமோ காசு கொடுக்குற மாதிரி ரீல்ஸ் போடுறானே. என்ன உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? பிரியாணி இல்ல சாப்பாடுங்க. ஏய், பிரியாணின்னு சொல்லி 200 ரூபாய் ஆளுக்கு வாங்கினியே, கிளாஸ்ல 35 பேர் காசு கட்டிருக்கோம். எங்கடா அதான் எங்க போச்சு? என்ன சாப்பாடு கம்மியா இருந்தாங்க? சாப்பாடு இப்படி கம்மியா கரெக்டா வாங்கணும். காசு ஒரு வேளை எதுவும் அதெல்லாம் தனியா அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. சீனியர் எதுவும் ஒண்ணுக்கு ரெண்டு அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. வேற டிபார்ட்மெண்ட் கடற்கரை ஏமாத்திட்டு எதுவும் அந்த மாதிரிலாம் இதுல நான் விசாரிச்ச வரைக்கும் கொடுத்ததுல வந்து பக்கத்து டிபார்ட்மெண்ட் பசங்களுக்கு ஒரு நாதாரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கூட ஒரு பொட்டலம் சேர்த்து கொடுத்துருக்கான். என்னடா ஏன்டா அப்படி இருக்கீங்க? இதாண்டா அப்படி பிடிக்காத கெட்ட பழக்கம். ஒரு விஷயம் பண்ணோம்னா அதுல ஒரு ஊழல் பண்ண வேண்டியது அசிங்கமா இருக்குன்னு அவனுக்கு தான் மொத்தத்தை இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் வச்சுட்டானுங்களே, மச்சாங்கிட்ட இருந்து பிரியாணி வாங்கன்னு சொல்லி திங்கிறதே போட்டோ எடுத்து போட்டுருக்காங்க. நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ எனக்கு தெரியாது, நான் காசு கொடுத்திருக்கேன் பிரியாணி திங்கணும்னு. பிரியாணி வரணும் இல்ல உன் காலை வெட்டி அதுல பிரியாணி பண்ணி சாப்பிட்டு. விடு